ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிக்குட் சினிமா சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சம்பவம் தான், இல்லை பண்ண போகிற சம்பவம் தான் கூலி. இந்த படத்தை வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா உடனே போய் பாருங்கள். ஸோ நானும் பார்த்துட்டேன். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ இந்த வீடியோ நான் பேச போகிறேன். அப்போது ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரெய்லர் கட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 2 செகண்ட் இந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு செகண்டுமே வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த கிளிப்ஸையும் அடுத்தடுத்த சீக்வன்ஸையும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே பேக்ரவுண்டில் நம்ம அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவா வேணும், சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருந்தாங்க ட்ரெய்லரை. இது என்ன தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படமாகவே இருந்தாலும் இந்த படத்தில் சத்யராஜ், சுஜிகாந்தன், நாகார்ஜுனா, உபேந்திர ராவ், சோபின், அமீர் கான் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. மோனிகா சாங்கில் வர பூஜா ஹெக்டேவை மட்டும்தான் இந்த ட்ரெய்லரில் காட்டல. மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸுமே இந்த ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லுக்ஸும் அவங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரைட்டிங் வைஸும் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட இந்த படத்தை கொடுத்தா கன்ஃபார்ம் தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆன் ஸ்க்ரீன் மாஸ், ஃபைட் சீக்வன்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காரு. தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாமே இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஓவரால் இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் கட்டை ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கதையை சொன்ன மாதிரியும் இருக்கணும், அதே சம்டைம் சொல்லாத மாதிரியும் இருக்கணும். அப்படி ஒரு ட்ரெய்லர் கட்டாக தான் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படத்துக்குள்ள அப்படி என்னதான்ப்பா இருக்குது, இந்த படத்தோட கதை என்னப்பா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியை கிளப்பி விடுற மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட கதை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரில்லியண்ட்டாகவே இந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது கட் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் நமக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி ஒரு சில கிளிப்ஸையும் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு இந்த படத்தோட கதை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த கூலி படத்தோட ட்ரெய்லரை பார்த்து முடிச்சுட்டு உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தோணிருக்கலாம், என்ன இந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செட்டில்டான ஒரு ட்ரெய்லர் கட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷயம் தோணிருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கூலி படத்தோட ட்ரெய்லர் எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற இந்த கூலி படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்.